ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்றைக்கி நம்ம ப்ரியாம்பிளில் என்னென்ன விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனோட ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட் தான். இன் அதர் வேர்ட்ஸ் என்ன சொல்லணும்னா ப்ரியாம்பிள் கண்டெய்ன்ஸ் கீ ஐடியல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷனில் என்னென்ன விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரியாம்பிள் பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இது என்ன சொல்லணும்னா கான்ஸ்டியூஷன் என்னென்ன விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், கிவிங் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் டு தி பீப்புள், டு ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, ட்ரீட்டிங் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி அஸ் ஈக்குவல். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் கான்ஸ்டியூஷன் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வேர்டுக்கு 2 or more மீனிங் இருந்துச்சு அப்படின்னா ப்ரியாம்பிள் இஸ் டேக்கன் அஸ் சோர்ஸ் அண்ட் தென் இன்டர்பிரிட்டேஷன் கேன் பி மேட். அண்ட் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இஸ் கான்ஸ்டியூஷன் எங்கேருந்து பவர் டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறது ப்ரியாம்பிள் தான். கான்ஸ்டியூஷன் டிரைவ் பவர் ஃப்ரம் பீப்புள் பிகாஸ் பீப்புள் ஆஃப் இந்தியா ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத ப்ரியாம்பிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ட்ரெடிஷ்னல் வியூ பார்த்தோன்னா ப்ரியாம்பிள் இட்ஸ் நாட் அ நெசசரி பார்ட். இது ஈவன் அந்த பாட்டை தூக்கி போட்டாலுமே பெருசாக எதுவும் எஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மாடர்ன் வியூ பார்த்தோன்னா ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரியாம்பிள் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் 4 கான்செப்ட்ஸ் தான். ஒன்று, கான்ஸ்டியூஷன் யார்கிட்டேருந்து பவர் டிரைவ் பண்ணுது அப்படிங்கிறது ஒன்று. செகண்ட், இந்தியன் ஸ்டேட்டோட நேச்சர் என்ன. ஸோ நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னா, இந்தியன் ஸ்டேட் இஸ் சாவரன், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? என்ஷூரிங் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி டு ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஓகே, அப்புறமேட்டு எந்த டேட்டில் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது 26 நவம்பர் 1949 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரியாம்பிளை பேஸ் பண்ணி என்னென்ன கேசஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெர்பாரி யூனியன் கேஸ் 1960. திஸ் கேஸ் ஹாஸ் வெரி பிக் சிக்னிஃபிகண்ட் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1947 இந்தியா அண்ட் பாகிஸ்தானாக 2 கண்ட்ரியாக பிரிஞ்சிச்சு. அப்போ பெர்பாரி யூனியன்கிறது இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்துச்சு. பட் பாகிஸ்தான் லேட்டர் கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க, பெர்பாரி யூனியன் பிலாங்ஸ் டு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்காக 1958 நேரு நூன் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. ஓகேவா? பட் அந்த அக்ரிமெண்ட்டில் போட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஹாஃப் இந்தியாவுக்கும் ஹாஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த அக்ரிமெண்ட்டை பாகிஸ்தான் அக்ரி பண்ணல. ஸோ நமக்கு தெரியும், இந்தியா கேனாட் சீட் அவே எனி ஆஃப் இட்ஸ் டெரிட்டரி டு அதர் கண்ட்ரி. ஸோ அதனால 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று எனாக்ட் பண்ணி 1960 பெருபாரி யூனியன் வாஸ் சீடட் டு பாகிஸ்தான். ஓகேவா? இதுதான் இந்த கேஸோட பேக்ரவுண்ட். ஸோ இந்த கேஸில் ப்ரியாம்பிளோட சிக்னிஃபிகன்ஸை நமக்கு சொல்லியிருப்பாங்க. ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸோட மைண்டில் என்ன ஓடிச்சோ அதுதான் ப்ரியாம்பிளில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆர்டிகல்ஸில் யூஸ் பண்ணுற டேர்ம் ஒரு மீனிங்கோட அதிகமாக மீனிங் கன்வே பண்ணுச்சு அப்படின்னா ப்ரியாம்பிளை வச்சு இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஈவன் இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் ப்ரியாம்பிளுக்கு இருந்தாலும் ப்ரியாம்பிள் இட் இஸ் அ நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அண்ட் இப்போ ஒரு பவர் எக்ஸ்பிளிசிட்டாக கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கும் போது ப்ரியாம்பிள் cannot be used as a source to restrict the power அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட் ஆஃப் லா. நம்ம இப்போ சொன்னோம்ல, ஒரு வேர்டுக்கு மோர் தென் 1 மீனிங் கன்வே பண்ணுச்சுன்னா என்னன்னு சொல்லி. ஸோ ஏகே கோபாலன் கேஸ்னு ஒன்று 1950 நடந்திருக்கும். அந்த கேஸ் என்ன பேக்ரவுண்ட்னா, ஏகே கோபாலன்கிறவர் ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950 படி அவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார், என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் 21, அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 21ல் no person shall be deprived of life and personal liberty except according to the procedure established by law. procedure established by lawங்கிறது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். procedure established by lawனா பார்லிமெண்ட் மேக் பண்ணுற லா, எக்ஸப்ட் பார்லிமெண்ட் மேக் பண்ணுற லா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ லாங்கிறது அங்கே ஆர்டிகல் 21 என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா லா மேட் பை ஸ்டேட். நேச்சுரல் லாவை அதை மென்ஷன் பண்ணலை. ஓகே, ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் 1950ங்கிறது இட் இஸ் அ லா மேட் பை பார்லிமெண்ட். ஸோ அங்கே நீங்கள் ஆர்டிகல் 21 வச்சு வாதாடுறது இட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி
இது பண்ணிடுவாங்க. 1978க்கு அப்புறமேட்டு தான் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவில் வந்து நம்ம டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் லா பார்லிமெண்ட் மேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணுச்சு அப்படின்னா வந்து தட் கேன் பி ஸ்கிராப்ட் பை ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகே, அதை தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கேசவானந்த் பாரதி கேஸ். கேசவானந்த் பாரதி யார் அப்படின்னா வந்து கேரளாவில் வந்து இருக்கிற ஒரு மட் ஓனர். ஸோ அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு அவருக்கு காம்பன்சேஷன் பே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அவர் கேஸ் போட்டிருப்பார். ஸோ பட் இவர் கேஸ் போட்டாலும் அவர் ஜெயிச்சாரோ தோத்தாரோ, பட் இது வந்து ஒரு மெயின் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கேஸ் மூலியமாக தான் வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ் வந்து 1973 நடந்துச்சு. ஓகே, இந்த இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஈவன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கூட வந்து பார்லிமெண்ட் வந்து அமெண்ட் பண்ணிடலாம், பட் கான்ஸ்டியூஷனில் இருக்க பேசிக் ஸ்ட்ரக்சரை அமெண்ட் பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஈவன் ஜுடிஷியல் ரிவ்யூ மேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ப்ரியாம்பிள்ங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். அப்புறம் வந்து செக்குலர் அப்படின்னு இருக்கிறது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். அது மாதிரி நிறையா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த நீங்கள் மேக் பண்ணுற லா வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறமேட்டு வந்து ஏன் வந்து ப்ரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரியாம்பிளில் வந்து மற்ற ப்ரொசீஜர்லாம் எப்படி எனாக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் யூஎஸ்ஏயில் பார்த்தோன்னா வந்து ப்ரியாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு எனாக்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ரொவிஷன்லாம் எனாக்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்தியாவில் வந்து லாஸ்ட்டு தான் எனாக்ட் பண்ணுவாங்க, எதுவும் வந்து ஆம்பிகுவிட்டி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ப்ரியாம்பிள் கேன் பி யூஸ் டு இன்டர்பிரேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து நான் குட்டி ஷார்ட்கட் மாதிரி சொல்லியிருக்கேன். சாவரன், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, OVOCEC அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சாவரன்னா என்னென்னா, எனக்கு மேலே என்னை கண்ட்ரோல் பண்ணுற அத்தாரிட்டி யாருமே கிடையாது. நான் வந்து ஒரு இண்டிபெண்ட் அத்தாரிட்டி. ஐ எம் நெய்தர் டொமினியன். ஸோ என்னோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து நான் யாரையும் கேட்காம டிசைட் பண்ணிக்குவேன். ஓகேவா, என்னோட லா வந்து நானே லெஜிஸ்லேட் பண்ணிக்குவேன், நானே வந்து சைன் பண்ணி லா வந்து பாஸ் பண்ணிக்குவேன். அப்படிங்கிறத தான் வந்து சாவரனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு டிஸ்கஷன் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்தியா வந்து காமன்வெல்த் நேஷனில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கோம் 1949 நமக்கு தெரியும். காமன்வெல்த் நேஷன்னா என்னென்னா, பிரிட்டிஷ் ரூல் பண்ணுற கண்ட்ரீஸ்லாம் வந்து மெம்பராக இருப்பாங்க. அதோட க்ரௌன் ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பிரிட்டிஷ் தான். ஸோ இதனால் வந்து சாவரனிட்டி அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா வந்து நேரு சொல்லியிருப்பார், இது வந்து நாங்கள் அக்ரி பண்ணது is not based on anyone forced us, it is by free will, and if sovereignty is diluted because of this, it can be terminated by free will அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் குளோபலைசேஷன் அண்ட் சாவரனிட்டி இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து குளோபலைசேஷனில் இந்தியா வந்து நிறையா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் வந்து மெம்பராக இருக்குது அண்ட் இன்டர்நேஷ்னல் லா மேக்கிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ இதனால் வந்து சாவரனிட்டி அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஷின் வந்தால் இது வந்து கிடையாது. இது என்னென்னா வந்து சாவரனிட்டி வந்து எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் தானே தவிர இங்கே வந்து சாவரனிட்டி வந்து டைல்யூட் ஆகவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் சாவரனிட்டி இன்னொன்று ஒரு பாயிண்ட் என்ன மேக் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இந்தியா கேன் அக்வயர் ஆர் சீட் இட்ஸ் டெரிட்டரி. எதர் ஒரு டெரிட்டரியை வந்து அட்மிட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டெரிட்டரி வந்து விட்டு கூட கொடுத்துடலாம். இந்தியாவோட டெரிட்டரியை வேறு ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துடலாம். ஸோ அது ஒரு சாவரனிட்டி தானே. இப்போ நம்ம யாருக்கு இல்லாத இருந்தோம், டொமினியனாக இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம அப்படி பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்தியா தான் சாவரன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி இந்த 3 வேர்டையும் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் 1976 தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, பட் 42nd அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்தியா இஸ் அ சோஷியலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா பேஸ்ட் ஆன் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் தட் ஆர் ரெஃபர்ட் இன் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதுக்கு முன்னாடி இம்ப்ளிசிட்டாக இருந்துச்சு, பட் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக வந்து அதை எக்ஸ்பிளிசிட்டாக சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் அதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா பார்த்தோன்னா வந்து டு மேக் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி
இன் தி அஃபேர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், கவர்மெண்ட்டோட ரிலேஷன்ஸ் அதிலலாம் வந்து ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியும். அதுதான் வந்து சோஷியலிசமோட மெயின் கான்செப்ட். இந்தியா ஃபாலோஸ் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அண்ட் நாட் கம்யூனிஸ்ட் சோஷியலிசம். அண்ட் சோஷியலிசமோட இன்னொரு மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இன்இக்வாலிட்டி இன் இன்கம் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணி ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வந்து எல்லாத்துக்கும் என்ஷூர் பண்ணணும். ஓகேவா, அது ஒன்று. அண்ட் இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படின்னு சொன்னோன்னா, டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இட் டஸ் நாட் அபாலிஷ், பட் இட் வில் curtail the power of private property. ஓகேவா, பிகாஸ் இட் ஹாஸ் டு பி யூஸ்ட் இன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷன். ஓகே, இந்தியாவில் வந்து நம்ம ஆப்வியஸ்லி தெரியும் நமக்கே மிக்சட் எக்கானமி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சோஷியலிஸ்ட் பிரின்சிபலை வந்து 1991 ஒரு பாலிசி கொண்டு வந்து டைல்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போகும். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா 1991 நமக்கு தெரியும் யூஎஸ்எஸ்ஆர் வாஸ் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. கம்யூனிஸ்ட் கண்ட்ரினா வந்து ஆல் தி ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன் அண்ட் யூசேஜ் இதெல்லாம் வந்து இட் இஸ் கண்ட்ரோல் பை ஃபுல்லி கவர்மெண்ட், பப்ளிக்காக தான் இருக்கும் அண்ட் நாட் ப்ரைவேட். ஓகேவா, ஸோ யூஎஸ்எஸ்ஆர் வந்து 1991 கொலாப்ஸ் ஆனோடனே நிறைய கண்ட்ரீஸ் வந்து தே ஆக்சுவலி மூவ் ஃப்ரம் கம்யூனிஸ்ட் ஐடியா டு சோஷியலிஸ்ட் பிரின்சிபல். ஸோ இந்தியா வந்து அப்போ ஒரு ரிஃபார்ம்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்க, எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி 1991. லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி விட்டனால வந்து சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு ஒரு குட்டி டிஸ்கஷன் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செக்யூலர்னால் வந்து இந்தியா இஸ் அ செக்யுலர் கண்ட்ரி அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ செக்யுலர் இஸ் ஸ்டேட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஃபெட்டர்னிட்டி கேன் பி அச்சீவ்ட் ஒன்லி த்ரூ செக்குலரிசம். ஓகே, இந்தியா வந்து பாசிட்டிவ் செக்குலரிசமை ஃபாலோ பண்ணுது. பாசிட்டிவ் செக்குலரிசம்னா இட் டஸ் நாட் ஹாவ் எனி ஸ்டேட் ரிலீஜன். நமக்கு ஸ்டேட் ரிலீஜன் ஏதாவது இருக்கா, கிடையாது. பட் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு அப்படி இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து will not advise anybody to follow this religion. They will not preach anything about religious affairs. So அதனால வந்து equal opportunity for people to follow any other religion they want. ஓகே, அதனால இந்தியா இஸ் ஃபாலோயிங் பாசிட்டிவ் செக்குலரிசம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம இங்கே ஸ்ட்ராங்காக மேக் பண்ணலாம். அண்ட் எல்லா ரிலீஜனும் வந்து ஈக்குவல் தான். இது எதனால் தேவை அப்படின்னா வந்து இந்தியா வந்து இட் இஸ் அ டைவர்சிஃபைட் கல்ச்சுரல், லிங்குவிஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ் கண்ட்ரி. ஸோ அதனால் தேர் ஷுட் நாட் பி எனி ரயாட்ஸ் பிட்வீன் பீப்புள். ஸோ அதுக்காக தான் வந்து இந்தியா வந்து பாசிட்டிவ் செக்குலரிசம்ங்கிறத ஃபாலோ பண்ணுறது. அண்ட் செக்குலரிசம் நம்ம ப்ரமோட் பண்ணல அப்படின்னா வந்து தேர் மே பி ரைசிங் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா, ஸோ செக்குலர் ஸ்டேட் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் கான்ஸ்டியூஷனில் இருக்க சில ப்ரொவிஷன்ஸ் வச்சு நம்ம இந்தியா வந்து செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு மேக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஸ்டேட் ரிலீஜன் எதுவுமே கிடையாது. ஆர்டிகல் 14, 15 அண்ட் 27 இதெல்லாம் என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆர்டிகல் 14 என்ன சொல்லணும் வந்து எல்லாருமே வந்து சட்டத்துக்கு முன்னாடி சமம் அப்படின்னு சொல்லுவோம். 15 வந்து நோ சிட்டிசன் ஷுட் பி டிஸ்கிரிமினேட்டட் ஆன் பேசிஸ் ஆஃப் கேஸ்ட்டு, கலர், ரிலீஜியன், செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 25 to 28 வந்து எவ்ரிபடி கேன் ஃபாலோ எனி அதர் ரிலீஜன் தட் தே வாண்ட் அண்ட் தே கேன் அட்மினிஸ்டர் அண்ட் மெயின்டைன் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தேர் சாய்ஸ் அப்படிலாம் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரிலீஜியன்கிறது வந்து ஸ்டேட்டோட சபார்டினேட்டாக இருக்கட்டும். ஸ்டேட் வந்து ரிலீஜனுக்கு ஒரு சபார்டினேட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் பார்லிமெண்ட் கேன் மேக் laws and provisions to preserve மைனாரிட்டிஸோட கல்ச்சர்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக சில ப்ரொவிஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். பட் தட் டஸ் நாட் டிஸ்டர்ப் ஆர் செக்குலரிசம். ஓகே, அண்ட் கம்யூனல் வயலன்ஸ் பில் அப்படிங்கிறது ஒன்று பாஸ் பண்ணியிருப்பாங்க. சின்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு செக்குலரிசம் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கம்யூனல் வயலன்ஸ் பில் அப்படின்னா என்னென்னா டு curtail தி வயலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் ஆன் லிங்குவிஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ் மேட்டர்ஸில். ஸோ கம்யூனல் வயலன்ஸ் அப்படின்னா வந்து ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி இல்லை ஒருத்தரை வந்து அட்டாக் பண்ணுறது பேஸ்ட் ஆன் மென்ஷனிங் தி கிரவுண்ட் ஆஸ் கம்யூனிட்டி. ஓகேவா, இது வந்து எப்படி இந்த பில் வந்து என்ன கண்டெயின் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இடத்துல கம்யூனல் வயலன்ஸ் நடக்குது அப்படின்னா வந்து அதை வந்து கம்யூனிட்டி டிஸ்ட்ரிபியூட்டட் ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. டிக்ளேர் பண்ணோடனே அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருப்பார்ல அவர் வந்து போய் அந்த
இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுவார். சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லை, அண்ட் கம்யூனல் வயலன்ஸ் நடந்த இடத்துல வந்து சீக்கிரமாக பீஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த விக்டிம்ஸை வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 20% ஆஃப் தி டெஸ்ட்ராய்டு காம்பன்சேஷன் வந்து விக்டிம்ஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்து சீக்கிரமாக பண்ண பார்ப்பாங்க. இதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இதெல்லாம் தான். அண்ட் இது ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இட் கான்சன்ட்ரேட்டட் ஒன்லி ஆன் மைனாரிட்டி. மெஜாரிட்டி வந்து கண்டுக்கவே இல்லை. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, ரிலீஜியஸ் மைனாரிட்டின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர மெஜாரிட்டி பீப்புளுக்கும் வந்து இந்த மாதிரி கம்யூனல் வைலன்ஸ் த்ரெட் வரலாம் இல்லையா, பட் அதை வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த பில்லை வந்து ஆன்டி மெஜாரிட்டி பில் அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நேஷ்னல் அத்தாரிட்டி கவுன்சில் அப்படின்னு ஒரு கவுன்சில் க்ரியேட் பண்ணி இந்த மேட்டர்ஸ் ரிலேட்டடாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, டீல் பண்ணுறது அதெல்லாம் இப்போ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது வந்து ஸ்டேட்டோட சப்ஜெக்ட் தான். பட் சென்டர் வந்து இது நடுவில் வரனால இது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு ப்ரொவிஷன் இதில் என்னென்னு பார்த்தோன்னா வந்து ஒரு இடத்துல கம்யூனல் வயலன்ஸ் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார், அதாவது பப்ளிக் அஃபீஷியல், அவர் மேலே வந்து ஹெவியாக ஆக்ஷன் எடுப்பாங்க. பிகாஸ் அவர் வந்து ஒழுங்காக டியூட்டி டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தால் வந்து ரயாச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அண்ட் இன்னொரு மெயின் திங் என்னென்னா, எப்படி இது மெஜாரிட்டி கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லையோ அதே மாதிரி வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி லைக் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸையும் வந்து இது இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஓகேவா. இதே மாதிரி சிமிலர் ப்ரொவிஷன் ஆஃப் த பில் வந்து இட் இஸ் ஆல்ரெடி ப்ரெசென்ட் இன் ஐபிசி. பட் இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஹேட் ப்ரொபகேண்டா அண்ட் செக்ஷுவல் அசால்ட் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னா வந்து டெமோக்ரஸியில் வந்து 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸினா வந்து பீப்புள் ஆக்சுவலி டைரக்ட்லி டேக் பிளேஸ் இன் டெசிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட்டோட பாலிசி மேக் பண்ணுறப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃபரண்டம், பீப்புளுக்கு டைரெக்டாக ஓட்டிங் எடுப்பாங்க, இந்த லா வந்து பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஒபே பண்ணுவாங்க. இன்டைரக்ட் டெமோக்ரஸியில் எப்படின்னா வந்து people elect their representative and then the representative வந்து will work for the welfare of people in framing laws and procedures. ஓகே, இதுதான் வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் இன்டைரக்ட் டெமோக்ரஸியில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, இன்னொன்று வந்து பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி. பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் பார்த்தோன்னா வந்து நம்ம லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி இருக்கும்ல. ஸோ எல்லாமே வந்து 3 செப்பரேட் விங்ஸ். பட் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர். ஓகேவா. பட் இங்கே வந்து பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸியில் அப்படி கிடையாது. 3 ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் செப்பரேட் ஆர்கன்ஸ். ஒவ்வொருத்தவங்களோட மேட்டர்ஸில் வந்து இன்னொருத்தவங்க இன்வால்வ் ஆகிக்க முடியாது. இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அப்படிங்கிறது. அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இவங்க தானே லா மேக் பண்ணுறது, எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்லாம் இருப்பாங்க. ஸோ தே ஆர் ஆல்வேஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால் வந்து நல்ல அக்கௌண்டபிலிட்டி க்ரியேட் ஆகும். அண்ட் லோக்சபா இஸ் சப்ஜெக்ட் டு டிசல்யூஷன். அதுவும் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. ஸோ ரிப்பப்ளிக் அப்படின்னு நெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. டெமோக்ரஸி வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து மொனார்ச்சி, இன்னொன்று வந்து ரிப்பப்ளிக். மொனார்ச்சி அப்படின்னா வந்து அந்த கண்ட்ரியோட ஹெரிடிட்டரியாக போஸ்ட் இருக்கும், ஹெட் போஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கிங்னா அடுத்து அவனோட பையன் அப்படி தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரிப்பப்ளிக்கில் அப்படி கிடையாது. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க. அண்ட் சாவரனிட்டி ஆல்வேஸ் லைஸ் வித் பீப்புள் அன்லெஸ் மொனார்ச்சி வேர் இட் லைஸ் வித் கிங். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் ஆஃபீஸஸ் வந்து இட்ஸ் ஓப்பன் டு ஆல் சிட்டிசன். தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் எனி கிரவுண்ட்ஸ் லைக் ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட். இது மாதிரி எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. இந்தியா வந்து 1949 வந்து ரிப்பப்ளிக் ஆகிடுச்சு. பட் பாகிஸ்தான் வந்து 1947 ஃப்ரீடம் கிடச்சாலும் 56 வரைக்கும் வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே டொமினியனாக தான் இருந்துச்சே தவிர 1956 மேலே தான் வந்து ரிப்பப்ளிக்காக சேஞ்ச் ஆச்சு. அண்ட் ஜஸ்டிஸ் பார்க்கலாம். ஸோ ஜஸ்டிஸ்னால் வந்து எல்லாருக்கும் வந்து ஃபேர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு 3 சொல்லியிருப்பாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ்னால் வந்து
எல்லாரையுமே வந்து ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கிரவுண்ட்ஸ். அண்டு யாருக்குமே வந்து எந்த ப்ரிவிலேஜும் கொடுக்கக்கூடாது. பட் ஸ்டில் சில ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாம் ஃபார் பேக்வேர்ட் அண்ட் விமென். எதுக்காக அப்படின்னா வந்து டு ஆல்சோ இன்க்ளூட் தெம் இன் ஈக்குவல் பார்ட்டிசிபென்ட்ஸ் லைக் ஆல் அதர் பீப்புள் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக்னால் வந்து இன்கம் ஃபேக்டர்ஸ் வச்சு யாரையும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் இன்கமில் வர இன்இக்வாலிட்டியெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னென்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸை நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஈக்குவல் ஆக்சஸ் டு பப்ளிக் ஆஃபீஸஸ் அண்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது யார் யாருக்கெல்லாம் வந்து 18 இயர்ஸ் மேலே இருக்கோ அவங்க எல்லாமே வந்து ஓட் பண்ணலாம், irrespective of any other grounds like socio economic cultural, எந்த கிரவுண்ட்ஸுமே வந்து தடையாக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுது. ஸோ சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ரஷ்யல் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க 1917. நெக்ஸ்ட்டு லிபர்ட்டிங்கிறது என்னென்னா இட் இஸ் சிம்ப்ளி எ லைசன்ஸ் டு டூ வாட் ஒன் ஆஸ்பயர்ஸ் ஃபார். ஓகே, அதை தான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து லிபர்ட்டிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவே கொடுத்துருப்பாங்க. ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றது அங்கே வந்து ஃப்ரீடம் ஆஃப் தாட் எக்ஸ்ப்ரெஷன், ஃப்ரீடம் டு ஃபார்ம் ட்ரேடர் அசோசியேஷன், யூனியன், அந்த மாதிரி நிறையா இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து இட் இஸ் என்ஃபோர்ஸபிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால இது வந்து இட் இஸ் என்ஃபோர்ஸபிள். அண்ட் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி வந்து LEF, F ஃபார் ஃப்ரெஞ்ச். ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ஸ் அஸ் வெல் அஸ் இது வந்து என்னென்னா இட் டஸ் அலோவ் இண்டிவிஜுவல் டு டூ வாட் ஒன் லைக் வித் சர்டைன் லிமிட்டேஷன்ஸ். ஓகே, அதை வந்து நம்ம ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் ரைட் டு ஃப்ரீடம் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவாலிட்டினா வந்து எல்லாருமே வந்து சமம் தான், யாரும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சிவில் ஈக்குவாலிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 14, 15, 16, 18. ஆர்டிகல் 14 என்னென்னா சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சமம். 15 வந்து யாரையும் வந்து கேஸ்ட்டு, ரேஸ், ரிலீஜியன், செக்ஸ் அதை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 17 வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஆர்டிகல் 16 வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் சிட்டிசன் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி எப்படி என்ஷூர் பண்ணியிருப்பாங்கன்னா 2 ஆர்டிகல் பேசியிருப்பாங்க, ஆர்டிகல் 325 அண்ட் ஆர்டிகல் 326. ஆர்டிகல் 325 என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து எந்த ஒரு பர்சனையும் வந்து எலக்ட்ரோரல் ரோல்ஸ், அதாவது வாக்காளர் பட்டியலிருந்து இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லக்கூடாது பேஸ்ட் ஆன் எனி ஆஃப் தேர் கிரவுண்ட்ஸ் லைக் ரேஸ், ரிலீஜியன், கேஸ்ட் அது மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 326 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எலெக்ஷன் வந்து இட் ஷுட் பி கண்டக்டட் பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி எப்படி என்ஷூர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அண்ட் ஈக்குவல் பே ஃபார் போத் மென் அண்ட் விமென் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெட்டர்னிட்டியில் 2 சொல்லியிருப்பாங்க, டு இம்ப்ரூவ் டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் ஆல்சோ ப்ரமோட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கலாம். அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து ஃப்ரெட்டர்னிட்டியை வந்து ப்ரமோட் பண்ணணும், டு மெயின்டைன் பீஸ் அண்ட் ப்ரமோட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா ஹாஸ் அ சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் அப்படின்னா வந்து ஆர்டிகல் 1 வந்து இந்தியா ஹாஸ் அஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதனால் ஃப்ரெட்டர்னிட்டியை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ரீஜனலிசம், கேஸ்டிசம் அண்டு அந்த மாதிரி கம்யூனலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பீப்புளோட மைண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி எல்லாருமே ஒன்று தான், டு ப்ரமோட் யூனிவர்சல் காமன் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வளர்க்குறதுக்காக தான் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் இட் வித் ப்ரியாம்பிள். நம்ம ப்ரியாம்பிளில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு டீட்டெயில்டாக கவர் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட்ஸ்னால் ப்ளீஸ் டூ லீவ் யோர் டவுட்ஸ் இன் கமெண்ட் செஷன். அண்ட் அவ்வளோதான். Let's meet in next video. Bye bye.